எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. புள்ளைய இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே. ஐயோ, ஒருத்தர் உங்ககிட்ட போஸ பத்தி தப்பா சொல்லி இருக்காங்க. தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரி போல மூலிகையும் தேனும் எடுக்க போயிருந்தேன். இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் ராஜாங்கமையா சபையில் வச்சு சொல்லிட்டு இருக்காரு, போஸ் தான் வந்து அன்றைக்கி எங்கள் குடும்பமே காப்பாற்றப்பட்டதுக்கு காரணமே. அன்றைக்கி மட்டும் போஸ் மருந்து எடுத்துகிட்டு வரலன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் யாருமே உயிரோடு இருந்திருக்க முடியாது, அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருந்தாப்புல. அதனால தான் வந்து நான் அந்த 1 கோடி ரூபாயை வந்து இன்றைக்கி போஸு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்க போகிறாரு. கொடுத்துட்டாரு ஒரு வழியாக. அதில் அந்த சின்ன செக்கில் மட்டும் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சேது வந்து ஒடியாந்துட்டார். சேது வந்து அந்த வைத்தியரையும் அவரோட பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அந்த மருந்தை வந்து போஸ் எடுக்கலை. அன்றைக்கி வந்து போஸ் வந்து தமிழை அடிச்சுட்டு தமிழ்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வந்து உங்க முன்னாடி நடிச்சிட்டான், தமிழ் தான் வந்து மருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து உடனே ஈஸ்வரி ஐயோ 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 போய் சொல்கிறாப்புல, என் பையனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் இது பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ள அம்பிட்டு சாமியையும் கூப்பிட்டு கத்துறாங்க. உடனே வந்து ராஜாங்கமையா பொறுமையாக ஈஸ்வரி என்னன்னாலும் விசாரிப்போம் அப்படின்ட்டு எதாக இருந்தாலும் ஆதாரத்தோட சொல்லு சேது அப்படின்னு சொல்லி அவங்க பையன்ட்ட அரட்டுறாரு. அப்போ வந்து சேது சொல்கிறாரு, இந்த வைத்தியர்கிட்டே உங்கள் பொண்ணுக்கிட்ட வேணாலும் கேளுங்க அப்படின்னோட அந்த வைத்தியரோட பொண்ணு சொல்லுது, ஆமாம் நான் கண்ணால் பார்த்தேன், போஸ் வந்து அன்னைக்கு இவங்க தலையிலே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மருந்தள்ளிட்டு போனார். மறுநாள் வந்து எல்லாரும் மினிஸ்ட்ரி எல்லாரும் வந்து வீட்டுக்கு சேஃபாக திரும்பிட்டாங்க, வண்டுக்கடியிலேருந்து இப்போ நார்மல் ஆகிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் தான் கேள்விப்பட்டேன், மற்றபடி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.